அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது எந்த பெண்கள் உடனே பணக்காரி ஆவார்கள் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஜோதிட சாஸ்திரத்தின்படி பெண்களின் குறிப்பிட்ட இடங்களில் மச்சம் இருப்பது அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கண்டிப்பாக உண்டாக்கும் என சொல்லப்படுகிறது. ஜோதிடம் குறித்து ஒரு நபரின் ஆளுமையுடன் எதிர்காலத்தை பற்றி நுண்ணறிவு வழங்குகிறது. முக்கியமாக சாமுத்திரிகா சாஸ்திரத்தின்படி மனித உடலில் காணப்படும் மச்சங்கள் ஜோதிடத்தில் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த மாதிரியான மச்சம் இருந்தால் உடனடியாக பெண்கள் பணக்காரி ஆவார்கள் என நம்பப்படுகிறது. இந்த மச்சங்கள் எதிர்காலத்தையும் குறிக்கின்றன. இது பற்றிய விரிவான விளக்கங்கள் சாமுத்திரிகா சாஸ்திரம் மற்றும் அங்க லட்சண சாஸ்திரம் இரண்டிலும் கிடைக்கின்றன. இந்த மச்சங்கள் சில நேரங்களில் ஒருவரின் அதிர்ஷ்டத்தை, முக்கியமாக அதிர்ஷ்டத்தின் கதவுகளை திறக்கின்றன. முக்கியமாக ஜோதிடத்தின்படி ஆண்கள் மற்றும் பெண்களின் உடலில் உள்ள மச்சங்கள் அவர்களின் உடலில் இருப்பிடத்தை பொறுத்து வெவ்வேறு பலன்களை கொடுக்கும் என விளக்கப்படுகிறது. ஒரு பெண்ணின் இடது பக்கத்தில் ஒரு மச்சமும் ஆணின் வலது பக்கத்தில் ஒரு மச்சமும் இருந்தால் அது மங்களகரமானதாக கருதப்படுகிறது. விரிவாக திருமண பாக்கியத்தை ஏற்படுத்துகிறது. திருமண பாக்கியம் என்றால் சும்மா இல்லை, செல்வந்தருடைய அந்த இடத்தில் திருமண பாக்கியம் ஏற்படும். அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு முக்கியத்துவமாக அதிர்ஷ்டசாலிகளாகவும் உயர்ந்த செல்வத்தை அடைபவர்களாகவும் மாற்றப்படுகிறது என நம்பப்படுகிறது. முதலாவதாக, புருவங்களுக்கு இடையில் மச்சமுள்ள பெண்கள் அரசியல், சேவை மற்றும் வணிகத்தில் சிறந்து விளங்குவார்கள். அவர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு அம்சத்திலும் உயர் பதவிகளையும் கௌரவத்தையும் அடைவார்கள். பதவிகளையும் கௌரவத்தையும் அடைந்தவர்கள் மாபெரும் செல்வந்தராக கூடும். இந்த பெண்களுக்கு செல்வம் மற்றும் செழிப்புக்கு என்றென்றும் குறைவே இருக்காது என்பது ஐதீகமாகும். தொட்டதெல்லாம் துலங்குகிறதே இவள் தொட்டால் என சொல்லுவார்கள் அல்லவா, அதற்போல் இருக்கும். புருவங்களுக்கு இடையில் மச்சம் இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக எந்த செயலை தொட்டாலும் அது அவர்களுக்கு வெற்றியே என்பது ஐதீகமாகும். அடுத்ததாக, இடது மார்பகம் அல்லது நெஞ்சு பகுதியில் இதயத்திற்கு அருகில் உள்ள மச்சத்தை கொண்ட பெண்கள் அதிர்ஷ்டசாலிகள் என நம்பப்படுகிறது. அவர்கள் எதை செய்தாலும் கண்டிப்பாக அதில் சாதித்து காட்டி மாபெரும் செல்வந்தராக கூடும். முக்கியமாக நெஞ்சு பகுதியில் மச்சம் இருக்கும் பெண்களுக்கு முக்கியத்துவமாக, அதாவது குறிப்பாக என்ன இந்த இடத்தில் அங்க சாஸ்திரம் கூறுகிறது என்றால், வெளிப்புறங்களுக்கு தெரியாத மச்சம் என்றாலே அது அதிர்ஷ்டம் என்று ஐதீகமாகும். கண்களுக்கு படாத, அதாவது மற்றவர்களுடைய கண்களுக்கு படாத வகையில் இருக்கக்கூடிய மச்சம் என்றாலே அது சிறப்புதான். மூக்கின் நுனியில் மச்சம் உள்ள பெண்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் என நம்பப்படுகிறது. அவர்கள் பெரும்பாலும் உயர் அந்தஸ்துள்ள ஆண்களையே மணந்து கொள்கிறார்கள். இந்த பெண்களுக்கு செல்வம், செழிப்பு மற்றும் ஆடம்பரத்திற்கு பஞ்சமில்லை. அவர்கள் வாழ்க்கை முறையும் மிகவும் நன்றாக இருக்கும். அதாவது மூக்கின் நுனியில் இருக்கும் பெண்கள், நான் இங்கே மிகவும் ஏழை குடும்பத்தில் பிறந்திருக்கிறேனே, நான் எவ்வாறு செல்வந்தராக முடியும் என்று நினைப்பு அவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடும். அங்குதான் பெண்களுடைய சக்தி இருக்கிறது. ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாலும் மாபெந்தராக இருக்கக்கூடிய செல்வந்தரிடத்தில் திருமணம் நிச்சயிக்கப்பட்டால் அவர்களும் பணக்காரராகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பெண்களுக்கு மட்டுமே, இது ஆண்களுக்கு கிடையாது. முக்கியத்துவமாக இவ்வாறு இருக்கும் பெண்கள் ஆண்களை மணக்கிறார்கள். இந்த பெண்களுக்கு செல்வம், செழிப்பு மற்றும் ஆடம்பரத்திற்கு என்றுமே பஞ்சம் கிடையாது. அவர்களின் வாழ்க்கை முறை மிகவும் நன்றாக இருக்கும். ஆகமையால் இவர்களுக்கு எப்பொழுதுமே கஷ்டம் என்பதே கிடையாது. ஆகமையால் இவர்கள் வாழும்போதே செல்வந்தராக வாழக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றன. ஆன்மீகத்தில் சற்று அதிக நாட்டம் இருக்கும் இவர்களுக்கு நெற்றியில் மச்சமுள்ள பெண்கள் அதிர்ஷ்டசாலிகளாக மற்றும் ஆசிர்வதிக்கப்படக்கூடியவர்களாகவும் திகழ்கிறார்கள். அவர்கள் மத நம்பிக்கை கொண்டவர்களாகவும் தைரியசாலிகளாகவும் திகழ்வார்கள். தைரியசாலியாக இருந்தால் போதும், எதனையும் அவர்கள் சாதிப்பார்கள் என்பது இந்த இடத்தில் புலனாகிறது. எவ்வளவு கடினமான வேலையாக இருந்தாலும் அதை அவர்களுக்கு ஏற்றாற்போல் மாற்றிக்கொண்டு அதில் வெற்றி காண்று மாபெரும் செல்வந்தராகுவார்கள். நெற்றியில் மச்சம் இருந்தால் அந்த பெண்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டகரமாகவே இருக்கும். அடுத்ததாக, இடது கன்னத்தில் மச்சமுள்ள பெண்கள் மிகவும் நட்பானவர்களாகவும் இனிமையானவர்களாகவும் செயல்படுவார்கள். தங்கள் வார்த்தைகளால் அனைவரின் இதயங்களையும் வெல்வார்கள். அத்தகைய பெண்கள் பெரும் வெற்றியை பெற்றிடுவார்கள்.
அவர்களே இந்த இடத்தில் மாபெரும் செல்வந்தராகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 4 புறமும் சுற்றத்தாரும் நண்பர்களும் இருந்துவிட்டால் போதும், எல்லா செயல்களும் அவர்களுக்கு காரிய சித்தியாகிவிடும். அடுத்ததாக உங்கள் மனதில் என்ன நினைக்கிறீர்கள் என்று மனதில் நினைத்து கொண்டு முக்கியமாக இறை வழிபாட்டை மேற்கொண்டீர்கள் என்றால் நீங்கள் எப்பொழுதும் உங்கள் பக்கம் வெற்றி இருக்கும். குறிப்பாக ஆயக்கலைகள் 64 இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதில் ஜோதிட கலையும் ஒன்று. இதன் ஒரு பிரிவுதான் சாமுத்திரிகா லட்சண சாஸ்திரமாகும். பொதுவாக அதிர்ஷ்டசாலிகள் மச்சக்காரர்கள் எங்கேயோ மச்சம் இருக்கு என பலர் கிண்டலாக சொல்லுவதுண்டு. இதுதான் முக்கியத்துவமாக இருக்கிறது. ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு பிரிவே மச்ச சாஸ்திரம். ஒருவருக்கு மச்சத்தை வைத்தே அவர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் ஏற்படும், அவர்களின் குணங்கள் என்ன என கணித்து சொல்வது மச்ச சாஸ்திரம். இது ஆண்கள் பெண்கள் என வேறுபடும். குணநன்கள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பற்றி அறிய உதவக்கூடும் என்பதனால் மச்ச சாஸ்திரம் மக்களிடம் சமீப காலமாக அதிகமாக பரவி வருகிறது. குறிப்பாக அனைத்து பெண்களும் முக்கியத்துவமாக இருக்கும். உதடு, அதாவது மேல் உதடு அல்லது கீழ் உதடு எதுவாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு முக்கியமாக உதட்டில் மச்சம் இருந்தால் அவர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலியாக மாறுவார்கள். இவர்களுக்கு அமைய இருக்கும் கணவர் சிறந்த துணையாக இருப்பார். இவருக்கு வசதியான வாழ்க்கை அமைய அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. அடுத்ததாக நெற்றியின் வலதுபுறம் மச்சம் இருந்தால் அவர்களுக்கு தைரியசாலியாக இருப்பார்கள். தன்னம்பிக்கை அதிகம் நிறைந்தவர்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் யாரையும் சார்ந்து இருக்க மாட்டார்கள். எந்த காரியத்திலும் வெற்றியடைய வேண்டும் என்ற வைராக்கியம் இவர்களிடம் அதிகமாக காணப்படும். இடது நெற்றி, இடது புருவ நெற்றியில் மச்சம் இருந்தால் அவர்கள் அழுத்தக்காரர்களாக இருப்பார்கள். பிடிவாதக்காரர்களாகவும் இருப்பார்கள். இவர்களுக்கு தீய நண்பர்களுடன் பழக்கம் ஏற்படும். சிவப்பு நிற மச்சம், இடது நெற்றியில் பெண்களுக்கு சிவப்பு நிற மச்சம் இருந்தால் அது அவர்களின் அதிர்ஷ்டத்தின் அடையாளமாகும். நெற்றி பொட்டு வைக்கும் இடம், இந்த இடங்களில் மச்சம் இருந்தால் அல்லது குங்குமம் வைக்கும் வகிட்டில் மச்சம் இருந்தால் அவர்கள் உயர் பதவியில் இருப்பவரை கணவராக அடைவார்கள். திருமணம் செய்யும் போது சாதாரண நிலையில் இருந்தாலும் திருமணத்திற்கு பிறகு இவர்களின் கணவர் உயர் பதவியை அடைவார்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.